கீழ்விழி வர்மம் எதுல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சரி குத்து. இப்படி குத்தும் போது நீங்க விரல இந்த மாதிரி முத்திரையை நீங்க வச்சுக்கிட்டாலே போதும். வச்சுக்கிட்டு சும்மா நீங்க கண்ணுகிட்ட வச்சு இப்படி தள்ளுனா போதும், உடனே வந்து கண்ணு மறைஞ்சு டக்குன்னு கீழே விழுந்துருவான். இந்த அது இடத்த பார்த்துடுங்க. கண்ணுல இதுல கீழே நீங்க லேசா ஒரு விரல் வச்சு பார்த்தா தெரியும், ஒரு சின்ன பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துலதான் இருக்கு. அதுல நீங்க இந்த நம்ம பெருவிரல் இந்த சைடை வச்சு இப்படி நீங்க லேசா அழுத்தினா போதும். சும்மா அப்படி தள்ளி விட்டாலே மூளைகள் வந்து வேலை செய்யாம கண்ணு மூடி டக்கு கீழே விழுந்துருவான். இப்படி ஈஸியாவே தற்காத்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்த வர்மக்கலையை வந்து தெளிவா போடுறதுனால இதை தவறா பயன்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம கலையை வந்து விரும்பி படிக்கக்கூடியவங்க யாருமே வந்து தவறா பயன்படுத்த கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. தவறான வழிக்கு வந்து அவங்கள கொண்டு போகாது. அப்படி தவறா பயன்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து விரும்பவே மாட்டாங்க. நம்ம வீடியோ வந்து ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அறிவை வளர்த்துக்கிடக்கூடியவன் மட்டும்தான் இதுக்குள்ள வருவானே தவிர, கத்தி எடுத்தவன் கத்தியே தான் தேடுவானே தவிர அவன் வந்து புத்தியை தேடவே மாட்டான் கண்டிப்பா.